ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாருன்னா உங்ககிட்ட குறையா சொல்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, அதை கேட்டிங்கன்னா என்னென்னலாம் ஆகுன்றதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் அவங்க பேர் ஜெயலக்ஷ்மி அப்படின்னு பேர் உள்ளவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படிங்க என் வாழ்க்கையில் நடப்பதை அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ற கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நடப்பதைன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம இப்போ 40 வயசு ஆகுது இல்லையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு சிலர் அப்படி தான் இருந்திருப்போம். அதாவது அவங்க எப்படி சொல்ல வருவாங்கன்னா, அவங்க மனசில் இருக்கிற குறைய நம்மக்கிட்ட சொல்லிட்டா சரியாயிடும் சொல்லிவிட்டு அவங்க போவாங்க, சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் நாம் என்ன நினைப்போம், அதை நம்ம வாங்கிக்கிட்டு அதன் மூலிமா நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது அத்தனை எனக்கு நடந்ததே தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துட்டு போனதை நம்ம கேட்கறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதை கடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் அது சரி பண்ண முடியாது. ஒன்றே ஒன்று தான் பண்ணலாம். அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க, அவ்வளோதான். அதனால தான் அந்த நாளில் சொல்லியிருக்காங்க, துஷ்டனை கண்டா தூரம் விலகணும்னு. விலகினா மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம் அந்த விஷயத்தை. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட எனர்ஜி போயிடும், உங்களோட சந்தோஷம் போயிடும். அதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செலவழிச்சிட்டே தான் இருக்கணுமே கண்டி ரெமிடியே கிடைக்காது. ஏன்னா நானுமே நிறைய அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப திங்க் பண்ணுறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாவே நமக்கு அது சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் தயவுசெய்து யாராவது இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் இருக்காது தான், இல்லைன்னு சொல்லலை. மற்றவங்களுக்காக நம்ம யோசிக்கிறதுனால நம்ம சந்தோஷமும் நம்மக்கிட்ட இருந்து போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விலகியே வந்துடுங்க. யாருமே அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்போடு பழகணுன்ற அவசியம் யாருக்கும் கிடையாது. நமக்கு இருக்கிறது ஒரே லைஃபு. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்கள பற்றி திங்க் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்டம் எப்படி போகணுன்றதை யோசிங்க. இந்த ஒரே ஒரு அட்வைஸ் தான் நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தை தான் இப்பயும் சொல்கிறேன். நானாக எதுவும் யோசனை பண்ணி எதுவுமே சொல்லலை. தயவுசெய்து யாராவது குறைகள் சொன்னால் கண்டிப்பாக கேட்காதீங்க, விட்டு விலகி வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.